Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து Dependency Preserving Decomposition with examples. இப்போ போன வீடியோல வந்து நம்ம lossless joint decomposition பார்த்தோம். அந்த ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ இத வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ டிபெண்டன்சி ப்ரிசர்விங்னா என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு ரிலேஷன் R இருக்கு. அதை நான் டீகம்போஸ் பண்றேன். R1 R2ன்னு. ஸோ அப்போ முதல் ரிலேஷன் ஆரில் நமக்கு ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பேரண்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. R1ல் வந்து அந்த பேரண்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிலேருந்து கொஞ்சம் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்துடும். இன்னொரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் வந்து R2க்கு வந்துடும். கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த R1ல் இருக்கிற ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் R2 இருக்கிற ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் சேர்த்தா நமக்கு வந்து ஃபைனலாக பேரண்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கிடைக்கணும். அதுதான் வந்து டிபெண்டன்சி ப்ரிசர்விங் டீகம்போசிஷன். இப்போது நம்ம டெஃபினிஷன் பார்க்கலாம். டெஃபினிஷன் பார்த்துட்டு நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ டிபெண்டன்சி ப்ரிசர்விங் டீகம்போசிஷன்னா என்ன அப்படின்னு சொன்னால், a table R having functional dependency set F is decomposed into two tables R1 and R2 having functional dependency set F1 and F2. Then அதாவது R1 ஒரு பேரண்ட் டேபிள் நான் சொன்னேன் இல்லையா, அதோட ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்து F. அந்த R வந்து டீகம்போஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ் R1 and R2. இதோட ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்து F1, R2ஓட ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்து F2. அப்படி இருந்ததுன்னா F1 யூனியன் F2 க்ளோஸர் ஈக்குவல் டு F க்ளோஸர், இந்த கண்டிஷன் செக் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா F1 இஸ் எ சப்செட் ஆஃப் F க்ளோஸர். ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நான் இப்போ தான் சொன்னேன் F க்ளோஸருங்கிறது வந்து பேரண்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இது. ஸோ இது வந்து சைல்டு. ஏன்னா நம்ம என்ன இருக்குது, எஃப்ங்கிறது ரிலேஷன் ஆர், F1ங்கிறது ரிலேஷன் R1. ரிலேஷன் R1 எதுலேருந்து வருது, ரிலேஷன் ஆர்லேருந்து வருது இல்லையா. ஸோ இதில் வந்து சைல்டு எப்படி இருக்கும், அதே மாதிரி இதுலேயும் சைல்டு எப்படி இருக்கும், இது வந்து பேரண்ட் எப்படி. ஃபைனலாக நம்ம வந்து யூனியன் பண்ணும்போது ரெண்டு சைல்ட்லேயும் வந்து யூனியன் பண்ணும்போது நமக்கு பேரண்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கிடைக்கணும். இதை நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நமக்கு ஒரு ரிலேஷன் R இருக்குது. ஸோ டெஃபினிஷன் படி என்னது, ரிலேஷன் R இருக்கிற செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸை நம்ம Fன்னு வச்சுக்கிறோம். அந்த Rங்கிற ரிலேஷனை டீகம்போஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து F1 இதில் இருக்கிற ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் F1, அதே மாதிரி R2வில் இருக்கிற ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் F2. இப்போ கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எப்பயுமே பேரண்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இது மட்டும்தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த சைல்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ்னால் நம்மளே கண்டுபிடிக்கணும். நம்ம கொஸ்டினில் வந்து ரிலேஷன் கொடுத்துருவாங்க, அதை எப்படி டீகம்போஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுவாங்க, ப்ளஸ் பேரண்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கொடுத்துருவாங்க. சரியா? இப்போ வந்து நம்ம இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனிஷியலாக எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ரிலேஷனை எப்படி டீகம்போஸ் பண்ணியிருக்காங்க, R1 ஆஃப் PQ. சரியா? இப்போ இதை எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னா, P க்ளோஸர் எப்பயுமே வந்து நம்ம ரிலேஷனில் எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் இருக்கோ அத்தனை ஆட்ரிபியூட்ஸ்க்கும் நம்ம வந்து க்ளோஸர் கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ PQவோட ப்ராப்பர் சப்செட்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து க்ளோஸர் கண்டுபிடிக்கணும். ப்ராப்பர் சப்செட்ஸ் என்ன, PQ. ஸோ அது க்ளோஸர் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இங்கே 3 ஆட்ரிபியூட்ஸ் இருந்தான்னா, PQR இருந்ததுன்னா அதோட ப்ராப்பர் சப்செட்ஸ்லாம் என்ன இருக்கும், Pக்கு தனியாக க்ளோஸர் கண்டுபிடிக்கணும், Qக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், Rக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், அப்புறம் PQக்கு கண்டுபிடிக்கணும், அப்புறம் PRக்கு கண்டுபிடிக்கணும், அப்புறம் QRக்கு கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து ப்ராப்பர் சப்செட்ஸ். க்ளோஸர் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ப்ரிசர்விங் டீகம்போசிஷனில் வந்து க்ளோஸர் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட அப்ஜெக்டிவ். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து இதோட ப்ராப்பர் சப்செட் வந்து P க்ளோஸரில் இப்போது நான் இந்த க்ளோஸர் கண்டுபிடிச்சா எனக்கு இந்த ரிலேஷனில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் கிடைச்சா போதும். அப்போ தான் நான் அந்த
ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை கன்சிடர் பண்ணுவேன். இப்போ இது தவிர்த்து இதில் வந்து எனக்கு Pலேருந்து எனக்கு ஆர் கிடச்சதுன்னா எனக்கு அது யூஸே கிடையாது. ஏன்னா அந்த ஆட்ரிபியூட் வந்து இந்த ரிலேஷன் R1ல் இல்லை. இப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ P க்ளோஸர் எடுத்தால் எனக்கு என்ன வருது? P டிஃபால்ட்டாக வரும். Pலேருந்து எனக்கு என்ன வரும்? Q வரும். Qலேருந்து R வரும். Rலேருந்து திருப்பி வரும். Pலேருந்து QR வருது. அதே மாதிரி Q க்ளோஸர் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வருது? Q வருது, R வருது, P வருது. சரியா? இப்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் PQ, இந்த Pலேருந்து எனக்கு Qங்கிற ஆட்ரிபியூட் மட்டும் டிட்டர்மைன் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். அது மட்டும் இருந்தால் அதை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ ஆரையும் Pயும் நான் டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி Qலேருந்து எனக்கு P மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ நான் வந்து எனக்கு ரெண்டுமே இருக்குது. Pலேருந்து எனக்கு Q கிடைக்குது, Qலேருந்து P கிடைக்குது. அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். F2ல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து F1 ஃபஸ்ட்டு சைல்டு ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிஸ். இது F2லேருந்து ரிலேஷன் R2 ஆஃப் QR. சரியா? R2 ஆஃப் QR இதில் என்ன அப்படின்னு சொன்னால் Q டிட்டர்மைன்ஸ், இதில் வந்து Q டிட்டர்மைன்ஸ் Rன்னு கிடைக்கணும், இல்லைன்னா R டிட்டர்மைன்ஸ் Qன்னு கிடைச்சதுன்னா அந்த ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி வேலிட். இப்போ நான் Q க்ளோஸர் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும்? அகெயின் இதே தான் வரும். Q வரும், R வரும், P வரும். ஸோ Qலேருந்து R வருது. ஸோ இதை நான் மற்ற இதெல்லாம் நான் டிஸ்கார்ட் பண்ணிக்கிடுவேன். அதே மாதிரி R க்ளோஸர் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரணும்? Q வரணும். R க்ளோஸர் கண்டுபிடிச்சா P வருது, Pலேருந்து எனக்கு திருப்பி Q வருது. ஸோ இதுவும் வேலிட். ஸோ எல்லாம் இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போது இந்த பேரண்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் எல்லாமே சைல்டில் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த ரிலேஷன் வந்து டிபெண்டன்சி ப்ரிசர்விங்னு சொல்லுவாங்க. இப்போ பேரண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி என்ன? P டிட்டர்மைன்ஸ் Q. அது சைல்டில் இருக்கா? எதர் F1ல் இருக்கலாம், இல்லைனா F2ல் இருக்கலாம். ஸோ P டிட்டர்மைன்ஸ் Q எனக்கு இருக்குது. Q டிட்டர்மைன்ஸ் R இருக்கா? இருக்குது. இப்போது வந்து R டிட்டர்மைன்ஸ் P இருக்கா? இப்போ இதை பார்த்து நம்ம வந்து இந்த F1 F2ல் R டிட்டர்மைன்ஸ் Pன்னு நமக்கு டைரெக்டாக இல்லை. ஸோ நம்ம இதை பார்த்துட்டு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணக்கூடாது R டிட்டர்மைன்ஸ் P இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி நான் R க்ளோஸர் எடுப்பேன். பட் இந்த வாட்டி R க்ளோஸர் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா நான் பேரண்ட்டில் இருக்கிறது சைல்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? சைல்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிஸ் யூஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ R க்ளோஸர் இப்போ நான் இந்த F1 அல்லது F2 ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ R க்ளோஸரில் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? Q வரும், திருப்பி Qலேருந்து P வரும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? R பேரண்ட் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சியில் என்ன கொடுத்துருக்காங்க? R டிட்டர்மைன்ஸ் P. இப்போ இதில் Rலேருந்து எனக்கு P கிடைக்குதா? கிடைக்குது. ஸோ எனக்கு மூணுமே கிடைக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த ரிலேஷன் வந்து டிபெண்டன்சி ப்ரிசர்விங். ஓகேவா? இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்கேன். அதனால் இந்த ரிலேஷன் வந்து டிபெண்டன்சி ப்ரிசர்விங். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நமக்கு ஒரு ரிலேஷனு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் செட் ஆஃப் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி டீகம்போஸ் பண்ணியிருக்காங்க? R1 ஆஃப் PS, R2 ஆஃப் QRS. இப்போ நமக்கு பேரண்ட்டில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிஸ் கொடுப்பாங்க. நம்ம சைல்டு ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ரெண்டு பேரண்ட்டும் சைல்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து R1 ஆஃப் PS. ஸோ இதில் நமக்கு ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் தான் இருக்குது. ஸோ வந்து இது P க்ளோஸர் S க்ளோஸர் எடுப்பேன். எனக்கு P க்ளோஸர் எடுத்தால் S கிடைக்கணும். அதே மாதிரி S க்ளோஸர் எடுத்தால் எனக்கு P கிடைக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த ரிலேஷனில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். ஸோ எனக்கு P க்ளோஸர் எடுத்தால் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிலேருந்து எதாவது கிடைக்குதா? இல்லை. இது ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, எனக்கு P தான் கிடைக்குது. அடுத்தது S க்ளோஸர் எடுக்கிறேன். S க்ளோஸர் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்குது? P கிடைக்குது. ஸோ இது ஓகே.
அப்புறம் இப்போ என்ன இருக்குது, R2ங்கிற ரிலேஷன் இருக்குது. R2ங்கிற ரிலேஷனில் எனக்கு எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, 3 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இப்போ இதை Q க்ளோஸ்டர் எடுக்கிறேன், R க்ளோஸ்டர் எடுக்கிறேன், S க்ளோஸ்டர் எடுக்கிறேன். ஸோ இந்த மூணுத்துக்குமே க்ளோஸ்டர் எடுக்கிறேன். க்ளோஸ்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதோட இந்த ஆட்ரிபியூட்ஸோட ப்ராப்பர் சப்செட். ஸோ இண்டிவிஜுவலாக எடுத்தால் எனக்கு என்ன வருது, Q க்ளோஸ்டர் எடுத்தால் Q வருது, R க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு R தான் வருது, S க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு P வருது. சரியா? பட் நான் வந்து Q க்ளோஸ்டர்லேருந்து எனக்கு Q தான் கிடைக்கிது. ஸோ இதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து Qலேருந்து Q கிடைக்கிறது வந்து ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. அதே மாதிரி R க்ளோஸ்டர்லேருந்து R கிடைக்குது, இதையும் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. S க்ளோஸ்டர்லேருந்து எனக்கு P கிடைக்குது, பட் ஆனால் நான் இதையும் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன் கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த ரிலேஷனில் Pங்கிற ஆட்ரிபியூட்டே இல்லை, அதனால் எனக்கு இந்த இது யூஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து QR க்ளோஸ்டர் எடுக்கிறேன். QR க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு என்ன வரும், எனக்கு QR தான் வரும். இதுவுமே எனக்கு ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து QS க்ளோஸ்டர் எடுக்கிறேன். QS க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு வந்து எல்லாமே வருது. ஸோ இதிலேருந்து நான் என்ன எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னால், இந்த ரிலேஷனில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸை மட்டும் எடுத்துப்பேன். ஸோ இந்த ரிலேஷனில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் என்ன, இந்த ரிலேஷனில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் வந்து QS வந்து எனக்கு ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி R கிடைக்குதா, Pயை ஒமிட் பண்ணிவிட்டு R மட்டும் QS டிட்டர்மைன்ஸ் Rன்னு மட்டும் எடுப்பேன். சரியா? ஸோ இதை கன்சிடர் பண்ணுவேன். அதை கன்சிடர் பண்ணுறதுனால தான் ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். RS டிட்டர்மைன்ஸ், RSலேருந்து எனக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் P வருது. பட் ஆனால் எனக்கு இந்த இதில் வந்து P இல்லை, அதனால் இதையும் நான் ஒமிட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம F1ல் பார்ப்போம். P டிட்டர்மைன்ஸ் P, இதுவும் எனக்கு ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ், அதனால் இதையும் ஒமிட் பண்ணிடுறேன். அடுத்தது S டிட்டர்மைன்ஸ் P, இதை நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இதை கன்சிடர் பண்ணனால தான் இந்த ரெண்டையும் நான் ரெட்டில் எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, F1ல் S டிட்டர்மைன்ஸ் P, QS டிட்டர்மைன்ஸ் R. இப்போ நான் QS எழுதி திருப்பி QS எழுதலை, P எழுதலை, ஏன்னா எனக்கு P தேவையில்லை. ஸோ QSலேருந்து எனக்கு என்ன டிட்டர்மைன் பண்ண முடியுதுன்னு மட்டும் எழுதியிருக்கேன். சரியா? நான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை ரிப்பீட் பண்ணலை. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த பேரண்டில் இருக்கிற ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் எல்லாமே சைல்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். நமக்கு S டிட்டர்மைன்ஸ் Pங்கிறது டைரெக்டாக விசிபிளாக இருக்குது, F1ல் இருக்குது. ஸோ R1ங்கிற ரிலேஷனில் இருக்கிறனால இது வந்து ஓகே. இப்போ என்ன இது பண்ணோம், PQ டிட்டர்மைன்ஸ் RSன்னு இருக்கான்னு பார்க்கணும். அதை எப்படி நம்ம பார்க்கலாம், இந்த சைல்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் திருப்பி நான் PQ க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு வந்து RS வரணும். பட் இங்கே எனக்கு PQ க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு PQ தான் கிடைக்குது, வேறு எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால நான் என்ன கன்க்ளூட் பண்ணேன்னா, இந்த ரிலேஷன் வந்து த டிபெண்டன்சி ப்ரிசர்விங் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிபெண்டன்சி ப்ரிசர்விங்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு மூவ் பண்ணலாம். தேங்க்யூ.